சென்னை அரும்பாக்கம் விஜய நகரில் உள்ள சக்தி விநாயகர் கோயிலை எந்தவித முன்னறிவிப்புமின்றி மூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமார் நேரடியில் வழங்க கேட்கலாம். வீரகுமார், வணக்கம். சக்தி விநாயகர் கோயில காரணம் இல்லாம மூடியதற்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுது வீரகுமார்? வணக்கம் விக்னேஷ். சென்னை அரும்பாக்கத்தில் விஜிஏ நகரில் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக ஒரு பழமையான கோயிலாக கருதப்பட்டு வரக்கூடிய கோயில் தான் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயில். இந்த கோயிலை நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு பேரில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக மூடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய ஒரு பிரதான ஒரு விநாயகர் கோயிலாக இந்த கோயிலானது 40 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் செயல்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய சொந்தமான இடம் இந்த இடம் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கு பெயர்ல இந்த கோயிலானது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடுத்து இந்த கோயில் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது இந்த கோயிலை மூடியதற்கு எதிர்த்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி இந்த கோயிலை மூடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த பகுதி மக்கள் உண்ணாவிரதத்தில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதி மக்கள் காலை 8 மணி முதல் இன்று மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன? என்ன திடீர்னு மூடி இருக்காங்கன்னு சொல்றீங்க, என்ன காரணம் சார்? சார், நாங்கள் இது அரும்பாக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் வத்திரகுண்ட ஆறுமுகரை சேர்ந்த ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயம் நாங்கள் முன்னோர்கள் முதல் இன்று நான் குறைஞ்சது எனக்கு 55 வயசு ஆகுது. நாங்கள் இது வரைக்கும் எனக்கு அப்புறம் என் பசங்க எல்லாருமே இந்த கோயிலை குலதெய்வமாக நாங்கள் வணங்கிட்டு வரோம். அது இல்லாமல் ஏதாவது விசேஷ நாட்களில் எல்லா ஊர்ல இருந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து வழிபட்டு இந்த கோயில் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இந்த மரத்தை பார்த்தாலுமே தெரியும் எவ்வளோ பெரிய மரம்னு தெரியும். ஆனால் அதை மீறி பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க மேலே கேஸு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விக்கெட் பண்ணுறதா சொல்லி அந்த வீட்டை மட்டும் விக்கெட் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் அந்த வீட்டை விக்கெட் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200-300 போலீஸ் வந்தாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற எங்களுடைய ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் வத்தலகுண்டில் இருக்கிற இந்த கோயிலை அதையும் சேர்த்து மூடிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எந்தாவது ஒரு நோட்டீஸ் எங்கள் நிர்வாகிகளிடமோ இல்லை யாரிடமோ ஒரு அந்த கோயிலில் பணிபுரிகிற பணியாளரிடமோ யாருக்கிட்டையும் ஒரு நோட்டீஸ் முன்னறிவிப்பு எதுவுமே கொடுக்காம இவங்களே இந்த வாரண்ட் இது ரிசீவ் பண்ணி இதை தட்டி போட்டு இதை மூடி வச்சிருக்காங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு நாங்கள் சாப்பிட கூட இல்லாமல் உண்ணாவிரதம் மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு கோயிலுக்கு இன்னைக்கு பூஜை சங்கடா சதுர்த்தி. இந்த கோயிலை சாமி கும்பிட வந்தா சாமி கும்பிடுறதுக்கு தடுக்கிறாங்க. இது எங்களுக்கு நிரந்தரமா திறந்துடணும், இந்த கோயிலை எங்களுக்கு நிரந்தரமா திறந்துடணும் சொல்லி நான் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நேரடியாக பேசலாம். ஆமாம், வணக்கம். இந்த கோயில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? திடீரென மூடி இருக்காங்கன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்காங்களா? சார், எந்த விளக்கமும் எங்களுக்கு சொல்லலை சார். இதுக்கு முன்னாடி எந்த இதுவுமே எங்களுக்கு சொல்லலை. வீட்டு சார்பாக கொடுத்தாங்களே தவிர கோயிலுக்கு எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் பண்ண போகிறோன்றது முன்னறிவிப்பு எதுவுமே கொடுக்கல. கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் வீடு தான் எடுக்க போகிறோன்னு வீடை வாரி வெளியே போட்டுட்டு கோயிலையும் சேர்த்து மூடிட்டாங்க. அப்போ நாங்கள் பெண்கள்லாம் எங்கே போய் வழிபடுறது சார்? சங்கடா சதுர்த்திக்கு நாங்கள் மாதம் எல்லாமே பண்ணியிருக்கோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த கோயிலை மூடி இருக்கிறாங்க. அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்களா? நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. காலகாலமாக நாங்கள் இந்த கோயிலை வழிபடுற கோயில் சார். காலகாலமாக நாங்கள் வழிபடுற கோயில். தகவலுமே வரல. இப்போ திடீர்னு மூடி வச்சா நாங்க பெண்கள்லாம் எங்க போய் நாங்க வழிபடுறது சார்? எங்க ஊருக்குன்னு ஒரு இது இருக்கு, குலதெய்வம் சார். இது எங்களுக்கு குலதெய்வம். அதை நாங்க எப்படி இதை விட்டுட்டு நாங்க அடுத்த கோயிலுக்கு நாங்க எப்படி போய் வழிபட முடியும்? எங்களுக்கு இதான் சார் ஒரே கோயில். அவங்க லேண்டுன்னு சொன்னா அப்செக்டாருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. கோவிலும் அப்செக்டார்னா கோவிலுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையா? அது முன்னறிவிப்பை யாருக்கும் கொடுக்கல, நிர்வாகியும் கூப்பிடல. கோர்ட்லேயும் ஒரு வாக்குமூலம் வாங்காத அவங்க வாரண்ட்டில் 2 முறை வந்தாங்க. 2 முறை கோவிலே வாரண்ட்டில் இல்லை. கடைசியாக வரும்போது தான் வாரண்ட்டில் இந்த கோவிலை சேர்த்து மூடுறாங்க. அது எப்படி அநியாயம் இல்லையா?
அந்த நியாயத்துக்கு தான் இப்போ நாங்கள் கேட்குறோம். கோயிலுக்குன்னு எந்த நோட்டிஃபிகேஷனும் இது வரைக்கும் கொடுக்கப்படல. நீதிமன்றத்திற்கு உங்களுடைய கோரிக்கையை என்னமா வைக்கிறீங்க? எங்களுக்கு கோயில் திறந்து விடணும். நாங்க எல்லாருமே கோயில் வேணும். தாழ்மையா எவ்வளவு இது நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க நியூஸ் 7 சேனல்ல இருந்து இந்த எங்களுக்கு கோயிலை வந்து மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. கல்யாணம் நடக்கணும்னா முதல் பத்திரிக்கை நாங்க விநாயகருக்கு வச்சு தான் சாமி கும்பிடுறோம். இப்ப எதுவுமே இல்லாம இருக்கிறோம். எல்லாமே இங்கதான் வச்சிருக்கோம். தயவுசெய்து இந்த கோயிலை அரசாங்கம் கொண்டு போய் கண்பார் கொண்டு போய் எங்களுக்கு இந்த நிரந்தரமா இல்லைன்னா ஒரு இடைக்காலமா எங்களுக்கு வழிபடுறதுக்கு கொஞ்சம் இது பண்றதுக்கு அவர் இது பண்ணாங்க. இந்த பகுதி மக்கள் பேசியதை பார்க்க முடிந்தது. இந்த பகுதி மக்களினுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு கோயில் போல இந்த கோயிலானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரதுனால நீதிமன்றம் இந்த பகுதி மக்களினுடைய பரிசீலனையை கருத்தில கொண்டு இந்த கோயிலினுடைய உத்தரவை பரிசீலனை செய்து இந்த கோயிலை திறக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விக்னேஷ். வீரகுமார், கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு மிக நன்றி.